மஹிந்த ராஜபக்சவை வெல்ல வச்சது ஜேவிபி. கிட்டத்தட்ட 25,000 சிங்கள இளைஞர்களை இராணுவத்தில் சேர்த்தது ஜேவிபி தான். எங்களை யுத்தம் வரை எங்களை கொடுமைப்படுத்தினது கூலிப்படைகளாக சிங்கள படைகளை சேர்த்து விட்டது இதே ஜேவிபி தான். ராஜீவ் காந்தி இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு விரைக்க ஒரு இராணுவ சிப்பாய், கடற்படை சிப்பாய் தூக்கால் அடிச்சாங்க. இப்போ மோடி விலையில் அடிக்கடி போட்டு காட்டினாங்க அணிவகுப்பில். அதுக்கு அவன் ஜேவிபி அடித்தவன் ஜேவிபி. இனவாதிகளாக இருந்திருக்கின்றார்கள். ஜேவிபி போன்ற படுமோசமான இனவாதிகளாக யாரும் இருந்ததில்லை. ஏன்னா நாங்கள் வரலாறை திரும்பி பார்க்கணும், வரலாறை மறக்கக்கூடாது, அல்லது இன்றைய தலைமுறைகளுக்கு வரலாறை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஜேவிபி உங்களுக்கு தெரியும் 2004ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையாரும் இந்த ஜனதா விமுக்தி பெரமுன ஜேவிபி இவர்களும் இணைந்து ஆட்சி அமைத்தார்கள். அதாவது கூட்டிணைந்துதான் அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள், ஆட்சி அமைத்தார்கள். இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சந்திரிகா அம்மையார் என்ற அமைச்சரவையில் விவசாய அமைச்சராக இருந்தவர். இப்ப இருக்கக்கூடிய வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் அந்த நேரம் கலாச்சார பௌத்த கலாச்சார அமைச்சராக இருந்தது. அப்ப அந்த நேரம் 2004ஆம் ஆண்டு மிகப்பெரிய அனர்த்தம், சுனாமி அனர்த்தம். கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களை மிக மோசமாக தாக்கியது. அவர்கள் வாழ்விடங்கள், உயிர்கள், ஆயிரக்கணக்கான உயிர்கள், சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போனது. அந்த நிலையில சர்வதேச மனிதாபிமான உதவி செய்யும் நாடுகள், அமைப்புகள் எல்லாம் இலங்கைக்கு கோடிக்கணக்கான காசை கொடுத்து இந்த மக்களின் மறுவாழ்வுக்காக, அவர்களுக்கான பாதிப்புக்கான நஷ்ட வீடுகள், அந்த அவர்களின் கிராமங்களின் உட்கட்டுமான அபிவிருத்தி போன்றவற்றுக்கு ஏராளமான நன்கொடைகளை சந்திரிகா அம்மையாருக்கு வழங்கியது. அப்போ சந்திரிகா அம்மையார் இந்த பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் எல்லாம் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசங்கள். அப்ப அரச நிதியை அல்லது கிடைக்கும் நிதியை எப்படி விடுதலை புலிகளுக்கு அஞ்சளிக்கிறோம் சங்கடமான நிலைமையில் தான் சர்வதேச மனிதாபிமான நாடுகள் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை சொன்னால், நீங்கள் ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குங்கள், அதில் உங்களது அரச பிரதிநிதிகளையும் விடுதலை புலிகள் பிரதிநிதிகளையும் இங்கே இயங்கக்கூடிய சிவில் நிர்வாக பிரதிநிதிகளையும் ஒருங்கிணைச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதற்கூடாக இந்த மக்கள் நலத்திட்டங்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யும்படி வெளிநாட்டு சக்திகள் சந்திரிகா அம்மையாருக்கு மிக அழுத்தத்தை கொடுத்தது. அப்போது சந்திரிகா அந்த முயற்சியை எடுக்கும் போது இந்த ஜேவிபி 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திரிகாவின் அரசியல் அங்கம் வைத்தனர். இந்த ஜேவிபி கடுமையாக எதிர்த்தது. விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் எதுவும் செய்ய அல்லது நிதி வளங்களை வழங்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆனால் சந்திரிகா அம்மையார் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு நிராகரிக்க முடியாத சூழலில் அவர் துணிச்சலாக ஒரு முடிவெடுத்து இந்த கட்டமைப்பை உருவாக்கி நிதி வளங்களை வழங்கும் போது ஜேவிபி சந்திரிகா அம்மையாரின் அரசாங்கத்தை ஆதரவை விலக்கிக் கொண்டதால சந்திரிகா அரசாங்கத்தின் சந்திரிகா அரசாங்கம் கவலை. 2002 உருவாகின அரசாங்கம் 2 வருஷத்திலே ஜேவிபியினால் கவுக்கப்படுது. ஏன் ஜேவிபியினால் கவுக்கப்படுது என்று சொன்னால், தமிழ் மக்களுக்கு சந்திரிகா அம்மா காசு கொடுத்துட்டாங்க. அப்ப இவ்வளவு ஒரு இனவாதம் ஜேவிபியிடம் அன்றைக்கு இருந்தது. ஆகவே இதை இது ஜேவிபியின் உருவாக்கம் பண்ணது 2 காலம். 1972 அந்த நேரம் ஸ்ரீமா அம்மையார் ஆட்சியில் இருக்க ஜேவிபி உருவாக்கம் நடந்தது. நாடு முழுக்க ஒரு புரட்சிக்கூடாக நாடை உருவாங்க. அந்த நேரம் ஜேவிபியின் ஒரு இடதுசாரி கொள்கை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த நேரம் அந்த 72களில் இருந்த ஜேவிபியில் கிளிநொச்சியிலும் ஏராளமானவர்கள் ஜேவிபியில் இணைந்திருந்தார் தமிழ் இளைஞர்கள்.
அது ஒரு இடதுசாரியம். நாட்டில் எல்லாருக்கும் சமத்துவமான அதிகாரம் கொடுத்தாங்க. அந்த தலைவர்கள் இன்றைக்கு இல்லை ஜேவிபியில், எல்லாரும் இறந்து விட்டார்கள். அந்த ஜேவிபி பிறகு 2074, 75, 76களில் ஸ்ரீமா அம்மையால் இந்திய அரசாங்கத்தின் உதவியுடன் அளிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு ஜேவிபியில் இருந்த ஏராளமானவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள். ரோகண விஜய வீரர் எல்லாம் யாழ்ப்பாண கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அக்கரானில் இருக்கக்கூடிய பாடசாலையில் அக்கரான் மாத்தியலமாக இருக்கிறது முந்தி ஜேவிபியினருக்காக சிறை கூடமாக கட்டப்பட்டிருந்தது. சரி, அந்த நிலைமை முடிஞ்சு பிறகு ஜேவிபியின் அடையாளமே இல்லாமல் போனால் பிறகு 87 ஜேவிபி 2வது மீள் உருவாக்கம் உருவாகினது. அது ஏனென்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கூடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை முறைமையை எதிர்த்து, இந்தியாவின் தலையீட்டை எதிர்த்து ஜேவிபி உருவாக்குகிறது. அது சிங்கள மக்கள் மத்தியில், சாதாரண சிங்கள மக்கள் மத்தியில் தமிழர்கள் தொடர்பாக ஒரு மிக மோசமான இனவாத கருத்துக்களை தூண்டி அந்த உருவாக்கப்பட்டது. அது என்னென்றால், இந்தியா இலங்கையை பிடிச்சி முழுக்க தமிழர்களிடம் அதிகாரத்தை கொடுக்க போகிறார்கள் என்ற ஒரு இந்திய எதிர்ப்புவாதமும் தமிழர்களுக்கு இந்திய படையும் இங்கே வந்திருந்தாங்க. இந்திய படையும் தமிழர்களுக்கு வந்திருக்கின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தது. சிங்கள மக்கள் பயந்தார்கள். ஏன்னா அந்த நேரம் இப்பயும் ஏராளமான சிங்கள குக்கிராமங்களில் போய் கிடைச்சா இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களும் தமிழர்கள் தான் நினைக்கிறார்கள். இந்தியாவில் 7 கோடி தான் தமிழர்கள். மிச்சம் எல்லாம் போகிற ஒரு 1008 மொழி இருக்காங்க, ஹிந்தியார் கூட. ஆனால் சிங்கள மக்கள் மத்தியில் அப்படித்தான் விதைக்கப்பட்டது இனவாக. இன்றைக்கு வேறு மோடி வாரார், அனுரா போறார். எந்த அனுராக்கள் மோடிக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு அதை முன்னே மைசூர் பருப்பு சாப்பிட்டாலே வாயை கிழிச்சு போடுவாங்க ஜேவிபி. ஏன்னா இந்திய பருப்பை சாப்பிடக்கூடாது, லங்கா பருப்பு பேர் வச்சவங்க. அப்படி இருந்த ஜேவிபி இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு கூடாக தமிழர்களுக்கு அதிகாரங்களும் உரிமைகளும் வழங்கப் போவதற்காக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எடுத்து இந்தியாவுக்கு எதிராக இதெல்லாம் இந்த ராஜீவ்காந்தி இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு விரைக்க ஒரு இராணுவ சிப்பாய், கடற்படை சிப்பாய் தூக்கால் அடிச்சாங்க. இப்போ மோடி விலையை அடிக்கடி போட்டு காட்டினாங்க இந்த அணிவகுப்பில். அதுக்கு அவன் ஜேவிபி அடித்தவன் ஜேவிபி. அப்போ அவ்வளவு மோசமான ஒரு கட்டமைப்பு. வடக்கு கிழக்கு நாங்கள் தமிழர்களின் தாயம். விடுதலை போராட்டத்தில் வடக்கு கிழக்கு தான் தமிழீழம். அந்த வடக்கு கிழக்கு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு கூடாக ஒரு புதிய நிர்வாக கட்டமைப்பு என்று சொல்லி உருவாக்கப்பட்டது. அது ஒரே அழகு. ஆனால் அதை வடக்கை தனியாகவும் கிழக்கை தனியாகவும் பிரித்தது சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை கொண்டு போய் ஜேவிபி. இந்த யுத்தம் கடுமையாக நடந்த போது ஒவ்வொரு சிங்கள கிராமங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் பிரேத பட்டியல் போகும். சிலது திறக்கக்கூடாத அந்த கண்டிஷன் வர போகும். ரெண்டாவதுக்குள்ள வாழைக்குட்டியல் இருக்கும். ரெண்டாவது கையளிக்க உடல்கள் நாள் சென்ற ஐசிஆர்சி கூட இந்தியாவில் கையளிக்க. அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் மொழி போகும். அப்போ இலங்கை அரசாங்கம் பயங்கரமான விளம்பரங்கள் செய்தவர்களுக்கு இராணுவத்தில் இணைங்கோ, இராணுவத்தில் ஆக்கல் செய்திருக்கோ, கவர்ச்சிகரமான சம்பளம் எல்லாம் அறிவித்து கொண்டிருக்கு. ஆனால் எவன் போவான்? சாகர் சிங்கள இளைஞர்கள் ஓடி வருகிறான். அந்த நேரம் கிட்டத்தட்ட 25,000 சிங்கள இளைஞர்களை இராணுவத்தில் சேர்த்தது ஜேவிபி தான். அப்போ எங்களை இருந்து யுத்தம் வரை எங்களை கொடுமைப்படுத்தினது கூலிப்படைகளாக சிங்கள படைகளை சேர்த்து விட்டது இதே ஜேவிபி தான். நாங்கள் மறந்துட்டோம். அவங்களோட இளம் தலைமுறைகளுக்கு தெரியாது. இன்னும் 10 வருஷம் போனால் யார் பிரவாரம் கூடிய அளவுக்கு நிலைமைகள் மாறும். இளம் தலைமுறைக்கு தெரியாது. விடுதலை போராட்டம் என்ன இழப்பு, முள்ளிவாய்க்கால் என்றால் என்னென்னலாம் தெரியாமல் போகலாம். இந்த வரலாறு மறக்கப்படலாம். ஆனால் அந்த நேரம் ஜேவிபி தான் இலங்கை அரசாங்கத்துக்கு இராணுவத்துக்கு ஆக்கல் சேர்த்து கொடுத்தார்.
நான் சொல்லினேன் 2004 சந்திரிகாவை கவுட்ட பின்பு அப்புறம் மஹிந்த ராஜபக்ச அதிகாரத்துக்கு வர மஹிந்த ராஜபக்சவை வெல்ல வச்சது வந்து ஜேவிபி. அவருக்காக சிங்கள கிராமங்கள் எல்லாம் சென்று இந்த விடுதலை போராட்டத்தை அழிப்பதற்கு மஹிந்த ராஜபக்ச அதிகாரத்துக்கு வந்தால் தான் முடியும் என்று அவருக்கு பிரச்சாரம் சிங்கள மக்கள் மத்தியில் செய்தது ஜேவிபி. அப்ப அப்படி இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சோ அவற்றை குடும்பம் கொள்ளைகள் எல்லாம் சொல்லினமே, அப்படி மஹிந்த ராஜபக்ச குடும்பங்கள் எல்லாம் கொள்ளை அடிப்பதற்கும் மக்கள் பணத்தை சூறையாடுவதற்கும் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குவதற்கும் அதிகாரத்தை வழங்கியது ஜேபி. அதாவது நீங்கள் சரியான கடமையை உருவாக்காததால் இன்னைக்கு உங்களோட பிரச்சனை வந்தது. அப்ப நீங்கள் ராஜபக்சாக்களை நீங்களே கொண்டு வரும்போது இப்ப கல்லை கண்டு கொண்டு வந்து நியாயம் இல்லை. ஆக இது ஜேபி.